அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, லெம்கனில் ஜுவல் 6ங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் புதுசாக லான்ச் ஆச்சுங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தாங்க, 110 mm ஃப்ரேம் வருதுங்க. இதோட வெயிட் வந்து அதிகங்க. ஓப்பல் 90 ஓப்பல் 80ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 80 mm டியூப்பு 90 mm டியூப்பு இருக்கிற மாதிரி ஃப்ரேம் இருக்கிற மாதிரி ரிவர்ஸ் ஃப்ளோ தான் பார்த்தீங்கன்னா லெம்கனில் பார்த்துருப்பீங்க. இது 110 mm டியூப்புங்க. இதோட வெயிட் வந்து அதிகங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா லெம்கனில் ஓப்பல் 90 2 MB ஃப்ளோ 400 கிலோங்க, 399 கிலோ 390 அந்த ரேஞ்ச் வருங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 650 கிலோங்க. இதோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருதுங்க. அந்த கலப்பை பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் அருப்புக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ ஓட்டர் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சுத்தமான களிமண் பூமிங்க. மக்காச்சோளம் போட்டு ஒரு 6 மாதம் ஆச்சுங்களாம் இதெல்லாம் தண்ணி பாய்ஞ்சி. அந்த மாதிரி ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி டெப்த் இறங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இது 650 கிலோ இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதோட பகுதி வெயிட்டு, அதாவது வந்து 650 கிலோனா பகுதி 320 கிலோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் வெயிட்டாக கட்டாயம் போடணும்னு சொல்லிக்கிறாங்க லெம்கன் தரப்புலேருந்து. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான அகல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க. 30 சென்டிமீட்டர், 35 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், 42 சென்டிமீட்டர், இந்த மாதிரி 4 விதமாக பார்த்தீங்கன்னா இதோட அகலத்தை கட்டிங் வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதில் அது போக சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க. கலப்பை வந்து டிராக்டருக்கு ஒரே நேராக வரணும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து கலப்பையில் இன்னுமே எங்களுக்கு அகலம் வந்து கூட வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து வரக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் பாரை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த பார் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கலப்பையோட அகலத்தை இன்னுமே கூட்டி இறக்கி வச்சுக்க முடியுங்க. இந்த 2 செட்டிங்கையும் நீங்கள் கரெக்டாக இந்த இம்ப்ளிமெண்ட்டில் வச்சா மட்டும்தான் டிராக்டர் வந்து திருகிட்டு போகாமல் ஒரே நேர்கோட்டில் உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியுங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கலப்பை வந்து இப்போ வண்டி சாய்வாக போகுதுன்னா கலப்பை செங்குத்தாக வரணும். செங்குத்தாக வரணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. கலப்பை வந்து இப்படி ரொட்டேட் ஆகி போய் உட்கார்றப்போ அந்த பெட்டில் போய் உட்காந்துக்கும். வண்டி சாய்வாக போகும், ஆனால் கலப்பை வந்து செங்குத்தாக வரும். இதுதாங்க இதோட செட்டிங்கு. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் 2-வே டிசி வேணுங்க. இதில் ஜாண்டீர் டிராக்டரில் பெரும்பாலும் எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற, ஜாண்டீர்னு இல்லைங்க, பொதுவாக இந்த மாதிரி கப்ளிங் கொடுக்குறத வந்து யாரும் விரும்புறது இல்லைங்க. கப்ளிங் கொடுக்குறதுனால என்ன பிரச்சனைனா அது ஒரு டைம் கழட்ட மாட்டேங்குதுங்களாமா, லாக் ஆக மாட்டேங்குது. ஃபிட் பண்ணுறப்பவும் பிரச்சனை, அதை கழட்டுறப்பவும் பிரச்சனை. நார்மல் ஆஸ் யூஸ்வல் அந்த கிளிப் டைப் கொடுத்தா நல்லாயிருக்கும். மர டைப் கொடுத்தாவே போதுங்கிறாங்க டிராக்டர் யூஸர் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து மீடியம் சென்சிங்கில் போட்டிருக்குதுங்க. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 650 கிலோங்கிறதுனால மீடியம் சென்சிங்கில் போட்டிருக்கு. இதே 400 கிலோ 500 கிலோ அந்த மாதிரி இருந்தால் ஹை சென்சிங்கில் போட்டுக்கலாம். நீங்கள் வெயிட் அதிகமாக நீங்கள் சென்சிட்டிவிட்டி வந்து கம்மி பண்ணுங்க. அதுதான் பேசிக்கான டிராஃப்ட் கண்ட்ரோல் செட்டிங்க. கலப்பை பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச் ஸ்விங் இருக்கணும். ஸ்டே பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருந்தால் போதும், ரொம்ப வைக்கக்கூடாதுங்க. ஸ்விங் பார்த்திங்கன்னா வச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே லெவலாமே செட் பண்ணியாச்சுங்க. டாப்லிங்குமே எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி ஒரு 6 சால் ஓட்டியாச்சுங்க. 6லேருந்து 7 சால் ஓட்டியாச்சு. ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா 5075E கியர் ப்ரோ பவர் டெக் இன்ஜினுங்க. சிஆர்டியில் 2 விதமாக ஹெச்பி மாற்றிக்கலாங்க. 12 சைஸ் டயருங்க, பின்னாடி 18 சைஸ் டயரோட வருதுங்க. 75 HP 2.9 லிட்டர் இன்ஜின் வருதுங்க. இதில் இன்ஜின்னு பார்த்தா இதில் க்ரீப்பர் கிடையாதுங்க. இவங்க எடுத்த மாடல் வேணா க்ரீப்பர் வேணாலும் மாட்டிக்கலாம், ஆப்ஷனலாக இருக்குது. டில்டபிள் ஸ்டேரிங் இருக்குதுங்க. இதில் எல்லாம் ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குதுங்க. கீர் பாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கிளச்சு நல்லாயிருக்கும். பெர்மா கிளச் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறாங்க. ஜாண்டியரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுமே கொடுக்குறாங்க. இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸ்டேரிங் கட்டிங் வித் அதிகங்க, நல்லா திரும்பும். இதோட கட்டிங் வித் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கியரில் வந்து இதை ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. இதை வாங்கி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
ஸோ விருதுநகரில் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க, விருதுநகர், கோயில்பட்டி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். சுத்தமான களிமண் பூமிங்க. அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஓட போகுதுங்க. ஃபர்ஸ்ட் கியரில் ஒரு 1400 ஆர்பிஎம்மில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்டு 75 ஹெச்பியில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. வண்டி பாருங்கள், ஒரு சைடு கூட இழுக்காமல் அலையோடாமல் ஃப்ரீயாக போகுதுங்க. டெப்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு, கட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு, நல்லா கட்டி கிளம்புதுங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்குங்க, கோயில்பட்டி, விருதுநகர், விருதாச்சலம், அருப்புக்கோட்டை இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஒரு 6 அடிக்கு பார்த்திங்கன்னா கரிசல் மண்ணே இருக்குங்களாமா. 6 அடிக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறை பிடிப்பு மசனைமாங்க, சரளைமாங்க அது வந்து வருங்க. இந்த இடமெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சுங்க. இதே ஓப்பன் 90 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து உழவு எடுக்காதுங்க. வெயிட் வந்து ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு ஃபீல்டு சாஃப்டாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல டெப்த்து போகுதுங்க. இதில் வந்து ஃப்ரண்ட் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ஃப்ரண்ட் வெயிட் போட்டால் லைட்டாக ஸ்லிப் இருக்குது, அந்த ஸ்லிப்பு வந்து இருக்காதுங்க. நீங்கள் என்ன டிராக்டர் எடுங்க, என்ன குறிப்பாக ஜாண்டியர்னு இல்லை, என்ன பிராண்ட் எடுத்தாலும் இந்த இம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் பகுதி வெயிட் வந்து ஃப்ரண்ட் வெயிட் போட்டால் தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் வந்து ஓட்டுறாங்க. ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 1.5 to 2 மணி நேரத்தில் ஓடி கொடுத்துட்றாங்க. டீசல் மைலேஜ் வந்து ஜேடி லிங்க் ஆப் இருக்குதுங்க. வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ டீசல் போயிருக்குன்னு சொல்லிட்டு. கட்டி பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு, சரியான உழவுங்க. இதில் 650 கிலோ வெயிட் வரதுனால சிலிண்டருங்க, ரொட்டேட்டிங் சிலிண்டரு ஹெவி. டெப்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஏடிடிசி சென்சிங் எல்லாமே செட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்குதுங்க. ஃபீல்டு வந்து ஒவ்வொரு இடத்துல நல்லா ட்ரையாக இருக்குது, ஆனால் இருந்தாலுமே டெப்த்து இறங்கி வருதுங்க. இதில் வந்து இந்த செட்டிங் வந்து பண்ணிக்குதுங்க. இப்போ ஒரு கொழுவு தான் நல்லா எடுத்துகிட்டு வருது. இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 2 கொழுவுமே எடுக்கிற மாதிரி பண்ண முடியுங்க. ரெண்டு கொழுவுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக மண் எடுத்து போடுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இதில் பண்ண முடியுங்க. டயர் பாருங்கள் ஒரே நேராக போகுது, எந்த லோடு இல்லை, ட்ரையாக இருக்குதுங்க நிறைய இடத்துல ஃபீல்டு. மண்ணை ஈவனாக எடுத்து போடுது பாருங்க. கம்மியாக ஓட்டுறாங்க, வேகமாக ஓட்டலாம். செகண்ட் போடுங்க.
எஜிபி தளருமா? செகண்ட் கியருங்க, சி செகண்ட் கியர். இதில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசிடிங்க, ரீப்பர் வராது. அதில் சி செகண்ட் கியரில் ஓடுதுங்க. வண்டி ஒரு துளி கூட அசர மாட்டேங்குதுங்க. லெம்கன் தான். இன்னும் ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இந்த ஃப்ரண்ட்டு பாட்டமுமே பார்த்தீங்கன்னா நல்லா டெப்த் எடுக்கும். வண்டி ஃப்ரீயாக போகுதுங்க. ஸ்டாண்டர்ட் மோடு 75 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5.4 km/h வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க. அப்படியே ஸ்டேரிங்கில் கையே வைக்க தேவையில்லைங்க. எந்த சைடு இழுக்காமல் போகுது பாருங்க. கரெக்டாக நீங்கள் செட்டிங் மட்டும் பண்ணால் போதுங்க. சென்சிங்கில் போட்டு விட்டிங்கன்னா வண்டி ஃப்ரீயாக போகுங்க. யாரை கண்டும் அசராதுங்க. சால் பாருங்க, ஒரே மாதிரி சால் அடிக்குது. ஒரு துளி கூட லைனாக தெரியல. நல்ல டெப்த் கொடுத்து ஓட்டணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்ணலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட ஜாண்டியரில் உங்களுக்கு என்ன டிராக்டர் பிடிக்கும், சிஆர்டி டிராக்டரில் உங்களுக்கு என்ன மாதிரி பவர் கிடைக்குது. ஜாண்டியரில் இதுக்கு முன்னாடி நான் சிஆர்டிக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன், இப்போ சிஆர்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரெண்டுக்கு எவ்வளோ பவர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸையும் சொல்லுங்கள். லெம்கனில் இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி லைஃப் கொடுக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா கீழே மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.